மாட்டு சாணம் கோமியம் சுண்ணாம்ப வச்சு இப்படி ஒரு அதிசயமா? நான் இப்ப பெயிண்ட் அடிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சாணமும் ஒரு கோமியமும் மிக்ஸ் பண்ணி தாங்க இந்த ஒரு பெயிண்ட செய்யறாங்களே. ஆமாங்க, இது வந்து சாணத்துல பண்ற பெயிண்ட். சாணம், கோமியம், சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு நம்ம தயார் பண்ணிட்டு இருக்கோம். இதோட பேஸ் வந்து சாணம் தான். மார்க்கெட்ல இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் இல்லாம இந்த பெயிண்ட தயார் பண்ணிட்டு இருக்கோம். சுவற்றுல பெயிண்ட் அடிக்க அப்ப இது போதுமான பலரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. இன்டீரியர் டிசம்பர் தயார் பண்ணிருக்கோம். அண்ட் இது டெஸ்டிங்ல போயிட்டு இருக்கு. எவ்வளவு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுது, அதுக்கப்புறம் என்ன ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா அடுத்து வந்து எக்ஸ்டீரியர், எமல்ஷன், டிசம்பர் அது எல்லாமே நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி தயார் பண்ண போறோம். இது வந்து பேஸ் கலருங்க. இந்த இதுல வந்து எந்த கலர் வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கலரிங் வந்து கொஞ்சமா தான் ஆட் பண்ண போறோம். அப்சல்யூட்லி இது வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இல்லாம பண்ணிருக்கோங்கிறத நம்ம டெஸ்ட் போட்டே வச்சிருக்கோம். இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல பொதுவா பெயிண்ட் அடிக்கிறோம் அப்படின்னா நிறைய விதமான பிராண்ட் இருக்கு. ஆனா இங்க மாட்டு கோமியத்தையும் சாணத்தையும் சுண்ணாம்பையும் வச்சு பெயிண்ட் உருவாக்கியிருக்காங்க. இது ஹார்ம்ஃபுல் இல்லாத பெயிண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இத எக்ஸ்டீரியர், இன்டீரியர், அதுக்கப்புறமா இன்னும் பல விஷயங்கள்ல பயன்படுத்தலாமா. அண்ட் இதோடைய டெஸ்டிங் இப்ப போயிட்டு இருக்காமா. குறைந்த விலையில மக்கள் இதை பயன்படுத்தும் போது எந்த கெமிக்கலும் இருக்காது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கான சான்றுமே வச்சிருக்கிறதாவும் கூறப்படுது. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் அவங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்பிட்டு வராங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.